வணக்கம். இன்றைக்கி எங்களோட டூரிங் கூலிம்லேருந்து பெத்தவங்க வரலாம். இப்போ முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் நாங்கள் தாண்டிட்டோம். இந்த பாருங்கள், இந்த மேடு இதுதான் இப்போ செம மேடாக இருக்குது. ஏற முடியாமல் தள்ளிட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த மேடு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 7 கிலோமீட்டர் தாய்லாண்டுக்குள்ளே நம்ம வந்துருக்கோம். ஓகே, பாய். வணக்கம். இப்போ நாங்கள் மலேசியா இமிக்ரேஷன் தாண்டியாச்சு. இப்போ தாய்லாண்டு இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் கட்டிடுச்சு. மற்றபடியாக பெத்தோங் டவுனுக்குள்ளே பார்க்குறோம். போய்ட்டு அந்த ஹோட்டலை தேடிட்டு இன்றைக்கி நல்ல ஹோட்டல் பார்த்து நல்லா தங்கிட்டு நல்லா ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் காலையில் எங்களோட டூரிங், ஆக்சுவல் டூரிங் நாளைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. இன்றைக்கி எங்களோட வெறும் ஜேர்னி மட்டும்தான். இன்றைக்கி எங்கள் 2வது நாள் டூரு. நேற்று ராத்திரி நாங்கள் பெத்தோங் ஹோட்டலில் தங்கணும். இப்போ காலையிலே எழுச்சி ஒரு பச்சரிட்டு இதோட ஒரு 61 கிலோமீட்டர் பாங்னாங் டேமுக்கு போய் போகிறோம். வெயிலும் இப்போ நல்லா சுருக்குன்னு அடிக்குது. காலையிலே நேற்று டயர்டில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நீங்கள் காலையிலே போயிட்டு இதுக்கு பிறகு தான் எங்களோட ஜேர்னி தொடரும். இந்த இடம் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா. இந்த இடம் எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு. எங்களோட டூர் இன்றைக்கி 2வது நாள். காலையில் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு இருக்கும் கிளம்பிட்டு இப்போ தான் சேர்ந்தோம். ஒரு 55 கிலோமீட்ரு. இப்போ உள்ளுக்கு ஒரு 7 கிலோமீட்ரு. இது ஒரு ஆத்தோரமாக உள்ள ஒரு லேக் வியூ ரிசார்ட். இன்றைக்கி நம்ம இந்த கேம்பிங்லாம் தான் தங்க போகிற இந்த இடத்துலலாம். ஸோ இது ஒரு புது அனுபவம். ஏன்னா உள்ளுக்கு வெளியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு அவங்க வேலை தான் கொண்டு வந்தாங்க. காரணம் என்னன்னாக்கா, சரியான மேடு உள்ளுக்கலாம். ஸோ நம்மளும் ரொம்ப நேரம் ஓட்டி காலும் டயர்ட் ஆகிடுச்சி. அதனால் அந்த வேனில் தான் வந்தோம்.